அண்ணே 2 கூலிங்கான பீரை தாங்கண்ணே. இந்தா தம்பி, குடி தம்பி. சரிண்ணே, போயிட்டு வரண்ணே. தம்பி, காசு தம்பி. என்னது? யார பார்த்து காசு கேக்குறா? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? உங்க அப்பா யாரா வேணாலும் இருக்கட்டும், நீ முதல்ல காசு எடுத்து வை. நான் பார்த்து பேசுங்க. எங்க அப்பா யாரு தெரியுமா? இந்த தமிழ்நாட்டுக்கே அப்பா. இந்த கடைக்கோட ஓனர் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கடையோட ஓனரு எங்க அப்பா. அப்போ நான் யாரு? அவரோட புள்ள தானே. அவரோட புள்ளைக்கு பீரோல ஃபிடி தானே. யாரா நீ? பைத்தியக்காரனா? புத்தி சோதனை அவன் மாதிரி பேசிட்டு இருக்க. எங்க அப்பா ஸ்டாலின், தளபதி ஸ்டாலின், தெரிஞ்சுக்கோ. அவரோட புள்ள கிட்ட காசை கேக்குறியா? கடையை காலி பண்ணிடுவோம் பாத்துக்கோ. அப்போ அவர் எனக்கு கூட தானே அப்பா. அப்போ நம்ம 2 பேரும் அவருடைய பசங்க. அண்ணன் கிட்ட போய் நீ காசு கேட்கலாமா? அதெல்லாம் தப்பு. என்கிட்ட காசு கேட்டா அப்பா கிட்ட போட்டு தந்துருமா. தம்பி காசு கேட்கறான்பான்ட்டு. டிக்கெட் தம்பி, டிக்கெட்டுப்பா. ஹேய், யாருகிட்ட டிக்கெட் கேக்குறா? உங்ககிட்ட டிக்கெட் கேட்காம ஒப்பங்கிட்ட கேட்பேன். ஹேய், எங்க அப்பாவே நீ இங்க ஒப்பன்றியா? டேய், எங்க அப்பா நினைச்சாருன்னா உன்னை வேலை விட்டு தூக்கிட்டு வர்றா. இந்த பஸ் கூட எங்க அப்பா தாண்டா, அது தெரியுமாடா உனக்கு? இப்படியே பேசிட்டு இருந்தா போலீஸ் போன் பண்ணி வர வச்சிருவான். டேய், நீ யாரனா வர சொல்லுடா. எங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயத்த நான் சொன்னா உங்களை கும்பா தூக்கிட்டு வர்றா. யாரா உங்க அப்பா? என்னடா எங்க அப்பா தெரியலன்றா? எங்க அப்பாக்கு தமிழ்நாடுனா இந்த இந்தியாவுக்கே தெரியுண்டா. தளபதி க ஸ்டாலின்டா. டே பைத்தியாரா, அவர் அப்பான்னு அன்போடு கூப்பிட சொன்னார்ரா. அதுக்குன்ட்டு நீ அவர் அப்பாவே ஆக்கிட்டியா? அப்பான்னு கூப்பிட சொன்னார்ல. அப்போ அப்பாக்கு எது சொந்தமோ எது ஃப்ரீயோ அதுல எங்களுக்கு பங்கு இருக்குல்ல. நாங்க அவர் அப்பான்னு கூப்பிடணுமாண்ணா எங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ. சொத்திலும் பங்கு வேணும், இல்ல நாங்க கூப்பிட முடியாது. நீ அப்பான்னு கூப்பிடல, கூப்பிடாம போடா. முதல்ல டிக்கெட்டு காசு எடு, இல்ல பஸ்ஸை விட்டு இறங்கு. அண்ணே, நம்ம அப்பாக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால ஒரு 10 கிலோ கேக்கு வேணும். டே மாப்பிள்ள, ஏன்டா 10 கிலோ கேக்குன்னு சொல்றா? ஒட்டுமொத்தமா 20 கிலோ கேக்க ஆர்டர் பண்ணிடு. காசை கொடுக்க போறான், சும்மா தானே வருது. ஒட்டுமொத்தமா 20 கிலோ கேக்க ஆர்டர் பண்ணிடு. அண்ணே, 10 கிலோ கேக்கெல்லாம் வேணா, ஒட்டுமொத்தமா 20 கிலோ கேக்க செஞ்சு தந்துருங்க. நைட்டு ஒரு 8 மணிக்கே வந்து வாங்கிக்கிறா. சரி தம்பி, இப்ப அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க. மிச்ச பணத்தை கேக்கு வாங்கும்போது கொடுத்தா போதும். ஏய், என்ன அட்வான்ஸ் எல்லாம் கேக்குற? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு உன்னை ஆள் அட்ரஸ் இல்லாமலே பண்ணிட்டு வர்றா. நீ யாரா வேணாலும் இரு, எவனா வேணாலும் இரு, அட்வான்ஸ் கொடுத்தாதான் கேக்கு. இல்ல கிளம்பிட்டே இரு. டேய், எங்க அப்பா இந்த தமிழ்நாட்டுக்கே சிஎம் தான், அவருக்கு தெரிஞ்சிச்சு. அவனை கடை இல்லாமலே போயிடும் பாத்துக்கோ. நீ இப்படியே பேசிட்டு இருந்தா போலீஸுக்கு போன் பண்ண வேண்டியதாயிடும். மாப்பிள்ளையும் ஓவரா பேசுறான். கடையாச்சுன்னு இருக்குங்களா? என்ன மாமே, சண்டே அதுமா வீட்டுல என்ன ஸ்பெஷல்? கறி குழம்பா, மீனா, இல்ல முட்டையா? டே, நீ வர வீட்டுல ரொம்ப கஷ்டம் போயிட்டு இருக்கு, நீ வர மீனா முட்டையா கறியான்னு கேட்டுன்னு இருக்க. நானே பருப்பு குழம்பு தோசை சாப்பிட்டு வர. உங்க வீட்டுலதான் கறி குழம்பு, பிரியாணி, மீன், முட்டை இருக்கும். இப்பதான் உன் தம்பிய பார்த்து பேசிட்டு வர. அவன் தான்பா சொன்னா உங்க வீட்டுல கறி குழம்பா, அதுக்கப்புறம் மீன் வருவலாம். உங்ககிட்ட கேட்டா தோசை பருப்பு குழம்புன்ட்டு போய் சொல்ற. அது என்னன்னு தெரியலடா. நான் வீட்டுல இருக்கும்போது பருப்பு குழம்பு தோசை தான் சாப்பிட்டு வந்தேன். ஒருவேளை நான் இல்லாத போது எடுத்து செஞ்சிருக்கலாம். என்னென்ன கதெல்லாம் கட்டுறான் பாருங்க. இப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் உங்களுக்கு இருந்தா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுங்க.